இங்க 4 ரவுடி பசங்க கஞ்சா சிகரெட்னு அடிச்சுட்டு அவங்க இஷ்டத்துக்கு ரோட்ல வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு நாள் நைட் இப்படிதான் தண்ணி அடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு போய் நிக்கிறானுங்க. அங்கன்னு பார்த்து ஒரு தாத்தா உட்கார்ந்துருக்காரு. யாரையும் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அது தெரியாம இவங்க 4 பேர் அந்த தாத்தா கிட்ட போயிட்டு வயசானவருன்னு கூட பார்க்காம பயங்கரமா பிடிச்சு வம்பழுத்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. அவங்க 4 பேரையும் பிடிச்சு கேட்டதுக்கு அந்த தாத்தா வந்து உட்காந்துருக்காரு. அவரை மட்டும் பிடிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் தான் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த போலீஸ்காரர் ஒரு பாதாள சக்கடுக்குள்ள இறங்கி அடப்பை இருக்கிற துப்புற தொழிலாளர்டா. அப்படிதான் அவருக்கு ஒரு நாள் குழந்தை பிறக்க உடனே அவங்க ஒய்ஃபும் இறந்து போயிட்டாங்க. அவரா தனியா தான் படிக்க வச்சாரு. அவரை டிகிரியும் முடிச்சா நல்ல கம்பெனில வேலை கிடைச்சிச்சு. அவன் தினமும் நடந்து போயிட்டு வர்றதுனால ஒரு நாள் பைக் வாங்கி கொடுத்தாரு. அவனும் ஹெல்மெட் போட்டு நல்ல ப்ராப்பரா தான் வண்டி ஓட்டிட்டு இருந்தா. அப்போன்னு பார்த்து உங்களை மாதிரி 4 ரவுடி பசங்க வந்து குடிச்சிட்டு அவனை இடிச்சு அவன் நெஞ்சு அந்த செவத்துல குத்தி தான் அவன் இறந்தும் போனான் அப்படின்னு சொல்லிட்டு தப்பே செய்யாம ஆயுள் தண்டனை பெறவர் அவர் மட்டும் தாண்டா இருப்பாரு அப்படின்னு சொல்றாரு. அவங்க பையனோட ஞாபகம் மறக்க முடியாம தான் தினமும் இந்த இடத்துக்கு வந்து அவங்க பையனுக்கு சாப்பாடு வச்சுட்டு போவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 4 பேர் இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கூட்டு போயிடுறாங்க.